ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்குமே வணக்கம். நான் பேசுறது உங்க எல்லாருக்குமே கிளியரா விளங்குதா? நான் பேசுறது உங்க எல்லாருக்குமே கிளியரா விளங்குதா? சரி, செக் பண்ணுவீங்களா தான் நான் கண்டினியூ பண்றேன். விலங்கல்லையா நான் பேசுறது? ஓகே, ஜசாகலா ஹேரா. ஓகே, என் பேர் வந்து ரிம்ஷான். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள் இன்றைக்கு. என்னன்னு சொன்னா, ஒரு 3 மாதத்துக்கு முதல் இன்னைக்கு இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நார்மலா ஒரு 3 பேரோட ஒரு இடத்துல இந்த நம்மட ரைஸ்டபிள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உருவாக்கப்பட்டு ஃபியூச்சர்ல வந்து நல்ல விஷயங்கள் செஞ்சு கொண்டு போகணும். அதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய போறோம் அப்படின்ற எந்த விதமான ஒரு ஐடியாவும் இல்லாம, ஆனா ஒரு பெரிய ஒரு ட்ரீம்காக உருவாக்கப்பட்ட இந்த ரைஸ்டபிள் பிரைவேட் லிமிடெட் இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சரியா 3வது நாள் நிறைவடைஞ்சு, 3வது மாதம் நிறைவடைஞ்சு, இன்றைக்கு வந்து 3வது 3 மந்த்ஸ் எனிவர்சரியை வந்து நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஸோ இது வெறுமனையே கம்பெனியோட ஃபவுண்டர் அல்லது கம்பெனியோட கோ ஃபவுண்டர், அந்த மேனேஜ்மெண்ட் டீம், அது மட்டும் இல்லாம அவங்களோட கவர்மெண்ட், நம்மளோட கவர்மெண்ட் அவங்களோட பங்களிப்பு மட்டும் இல்லாம, அவங்களோட வெற்றி மட்டும் இல்லாம, இங்கனைக்கு வந்திருக்கிற இங்கனைக்கு இப்போ ஒரு 28-30 பேர்கிட்ட வந்திருக்கிறீங்க. உங்க எல்லோருடையுமே பங்களிப்பு, உங்க எல்லோருடையுமே வெற்றியாக வந்து நம்ம கருதப்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனில ஜாயின் ஆகி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற, இன்கம் எடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தவங்களுடையும் வெற்றியா இந்த நாள் வந்து கருதப்படுது. சோ இந்த இப்படி இவ்வளவு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்க்கு, இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணமா இருந்த உங்க எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன். ஜசாகல்லாஹ் ஹைர். ஓகேயா? சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து எத்தனை பேர் பிசினஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம, அதாவது இந்த பிசினஸ் பத்தி எதுவுமே தெரியாம 2000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம எத்தனை பேர் இங்க அன்னைக்கு ஜாயின் ஆகிருக்கீங்க? நான் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளலாமா? நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்லைன்னு சொன்னா செக் பண்ணலாம். அப்படி யாராவது இருக்கீங்களா? பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாத ஆட்கள் யாராவது இருக்கீங்களாங்கன்னு? ஓகே, ஸ்டார்ட் பண்ணி ஜாயின் ஆகின ஆட்கள் யாராவது? நம்மட பிசினஸ் ஜாயின் ஆகி செஞ்சு கொண்டு போற ஆட்கள் யாராவது? யாருமே இல்லையா? அப்படி 2 பேருமே இல்லையா? நான் வேற ஜூம் இது செஞ்சு கொண்டிருக்கேனா? ஓகே. ஓகே, ஜஸாகல்லாஹ். அப்ப பரவாயில்ல, நிறைய பேர் வந்து என்ன மீட்டிங் வந்து பார்த்து கொண்டுதான் இருக்கீங்க. அப்போ ஓகே, அது வரைக்கும் நமக்கு வந்து ஹாப்பி. ஓகே, நீங்க வந்து செக் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன் வந்து நம்ம வந்து உங்களுக்கு தந்திருக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து நார்மலா கம்பெனி பிரசன்டேஷன் மீட்டிங்கோ அல்லது மத்த மத்த விஷயங்களோ இல்ல, நம்மளோட கம்பெனியில அச்சீவ்மெண்ட்டை வந்து இன்னைக்கு வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய மாதிரியான விஷயம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க, இப்போ 3 மந்த்ஸ்ல நம்மளோட கம்பெனில என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குது, எத்தனை பேர் கம்பெனில ஜாயின் ஆகியிருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு நம்ம இன்கம் கொடுத்துருக்கிறோம், அது மட்டும் இல்லாம கம்பெனியில் நடந்த நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னுக்கு நிறைய பேருக்கு என்னை தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். எந்த பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா முகமது ரிம்சான். நான் வந்து இப்போ ஹெட்டன்ல இருந்து உங்களோடய பேசி கொண்டிருக்கிறேன். நானும் இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 மந்த் தான் ஆகுது. நானுமே கூட உங்களை மாதிரி இந்த பிசினஸ்க்கு வந்து புதுசு தான். ஸோ 2 மந்த்ஸ் தான் இந்த பிசினஸ்க்கு வந்து நான் 2 மந்த். ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து எனக்கு 6 to 7 years வரைக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னு சொன்னா, நான் ஸ்ரீலங்கால இருக்கிற ஒரு
பிக்கான ஒரு கம்பெனி, ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனில நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம ரஷ்யன் கம்பெனி ஒன்னோடையும் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸோட நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ எங்களுக்கு இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பார்ட் டைமா இந்த பிசினஸ் வந்து செஞ்சு கொண்டு இருப்பீங்க. ஓகேயா? உங்களுக்கு வந்து வேற வேற என்னது சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் இருந்து ஒரு பார்ட் டைம்காக நீங்க வந்து இந்த விஷயத்த பண்ணி கொண்டிருப்பீங்க. ஆனா இப்போ ஒரு 6 to 7 இயர்ஸா எந்த ஒரு சரி மஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் அப்பவுமே ஒரு 5 இயர்ஸா எந்த ஃபுல் டைம் எந்த கெரியரே எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். ஸோ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை வந்து நான் ரொம்ப லவ் பண்ணி ரொம்ப எனக்கு அதுக்காக நான் வந்து என்னை டெடிகேஷன் பண்ணி அர்ப்பணிச்சு நான் வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம், ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இந்த மார்க்கெட்டிங். ஸோ நீங்களும் அதுல வந்து ஜாயின் ஆகியிருக்கீங்க அப்படின்றது வந்து உண்மைக்குமே எனக்கு ரொம்ப பெருமையா ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னு சொன்னா அப்கமிங் டேஸ்ல ஃபியூச்சர்ல வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில ஒரு ஹலாலான முறையில ஏர்னிங் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேம் இல்லாத ஏமாற்றுத்தனம் இல்லாம ஒரு என்னது பிரமிட் இல்லாத ஒரு நல்ல முறையில இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு பெஸ்டான கம்பெனியா நம்மட கம்பெனி தான் விளங்க போகுது. இன்ஷால்லா ஸ்ரீலங்கால மட்டும் இல்லாம வேர்ல்டு வைடா நம்மட கம்பெனிக்கு ஒரு தனித்தன்மை உண்டு வரப்போகுது. அதுக்கான காரணமா நான் நீங்க எல்லாருமே இருப்போம் அப்படின்றது வந்து 100% ஷுவரா இருக்கும் அப்படின்றது வந்து இப்பவே நம்ம நம்ம வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ உண்மைக்குமே பாத்தீங்கன்னா சொன்னா இந்த 3 monthsல நிறைய நிறைய விஷயங்கள் நான் நிறைய விஷயங்கள் இப்போ வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ரொம்ப பேச மாட்டேன். நிறைய உங்களுக்கு இன்னும் சர்ப்ரைஸான நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது. சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். என்னன்னு கேட்டா நம்மட கம்பெனி வந்து ஒரு நியூ கம்பெனி உண்டு தானே. ஓகே, இது வந்து ஒரு பிளாட்ஃபார்மோ அல்லது வேற விஷயங்களோ இல்ல, ஸ்ரீலங்கால இருக்கிற ஒரு கம்பெனி. ஓகேயா? ஸோ இந்த கம்பெனியை வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய கட்டாயம் உண்டு வந்துச்சு. ஓகே, அப்ப நம்ம திங்க் பண்ணின ஒரு விஷயம் என்ன கேட்டா நம்மளோட ஃபவுண்டர் ஆட்கள் கோ ஃபவுண்டர் ஆட்கள் திங்க் பண்ணின ஒரு விஷயம், நம்மட கம்பெனிக்கு ஒரு 1000 மெம்பர்ஸ் வந்தோட்டி 1000 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் ஆனதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா கம்பெனியை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஸ்ரீலங்காவில் வந்து அப்ரூவல் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த 3 monthsலயே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா இப்ப ஜஸ்ட் ஒரு 3 daysக்கு முன்னுக்கு தான் நமக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டா கவர்மெண்ட் நமக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைச்சிச்சு. அதாவது அப்ரூவல் வந்து கிடைச்சிச்சு. ஸோ அது நமக்கு கிடைச்சிக்கிற ரொம்ப மிகப்பெரிய வெற்றி. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 250 மெம்பர்ஸ்க்கும் அதிகமான ஆட்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டா நம்மளோட ஜாயின் ஆகி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 100க்கும் அதிகமான மெம்பர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டா இன்கம் கொடுத்துருக்கோம். 4000 அப்படி இன்கம் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளோட கம்பெனில வெற்றிக்கான ஒரு விஷயமா கருதப்படுது. ஓகேயா? ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே இன்னைக்கு நம்ம சொன்ன ஒரு விஷயம் இதுல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். நம்ம கம்பெனில நிறைய விஷயங்களை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணி கொண்டு போனோம். அதுல ஒரு விஷயம் தான் இந்த லெவல் ஆஃப் பூஸ்ட் ப்ரமோஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டா ரீசெண்டா அவங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் நம்மளோட கம்பெனி வந்து anniversary ஸ்டார்ட் ஆகும் பொழுது anniversary வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணும் பொழுது இதுக்கான தொடக்கமா என்ன அப்படி அதாவது ஒவ்வொரு மாதமும் நம்மளோட கம்பெனில யார் யார் என்னென்ன விஷயங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் யார் யாரை டைட்டில் அச்சீவ் பண்ணிக்கிறாங்க, என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கான அவங்கள வந்து இன்னும் என்கரேஜ் படுத்துற மாதிரியான ஜூம் மீட்டிங் வந்து நம்ம இதுக்கு பிறகு செய்யலாம். ஸோ இன்னைக்கு ஜாயின் ஆகின ஆட்களும் கூட என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க. சோ அப்படியான ஆட்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா செய்யலாம். சோ அதுக்கு தொடக்கமா தான் இந்த ஜூம் மீட்டிங் வந்து இன்னைக்கு இருக்குது. சோ இன்னைக்கு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா லெவல் பூஸ்ட் ப்ரொமோஷன் வந்து யார் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க, எத்தனை பேர் ஸ்டார்ட் பண்ணி அதுல என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட இப்ப நமக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து செஞ்சு கொண்டு போறதுக்கு மிகவும் கஷ்டமா இருக்கிறது நமக்கு இந்த பிசினஸ் சம்பந்தமான எந்த விஷயமும் தெரியாது, நம்மளை கைட் பண்றதுக்கு யாரும் இல்ல. இப்ப நியூவா ஜாயின் ஆகினவங்களுக்கு அப்படி ஒரு தோட் ஒன்று இருக்கும். ஸோ அதனால நம்மட கம்பெனியில நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு வந்து நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ண போறோம். ஸோ இந்த லெவல் அப் பூஸ்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா நார்மலா எல்லா கம்பெனிலுமே என்ன பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டா மெம்பர்ஸ் வந்து ஜாயின் ஆகட்டும், கம்பெனிக்கு ஒரு பெரிய லாபம் கொண்டு வரும். அது மட்டும் இல்லாம அதுல ஒரு பகுதியோ அல்லது சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது ஒரு 10 பகுதி கம்பெனிக்கு லாபம் வருது அப்படின்னு சொன்னா அதுல வந்து 5% கம்பெனிக்கும் 5% மக்களுக்கும் கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா அதை வந்து செய்வாங்க. ஆனா நம்ம வந்து செய்யறது அப்படி இல்லை. நம்ம பண்ணிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா கம்பெனில வர லாபத்துல 10 பங்கு லாபம் வருது அப்படின்னு கேட்டா அதுல 9 பங்கான காசை வந்து 9 பங்கான லாபத்தை வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு ஒரு பங்கை மட்டும் தான் நம்மளோட கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா அவங்க வந்து அவங்களோட கம்பெனியோட விஷயங்களுக்காக யூஸ் பண்றாங்க. ஸோ கம்பெனிக்கு யார் மூலமா லாபம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் மூலமா தான் லாபம் வருது. ஸோ கம்பெனில ஜாயின் ஆகிருக்கிற உங்க எல்லாருக்குமே அந்த லாபத்தை பகிர்ந்தளிக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு கேட்டா
இந்த லெவல் அப் பூஸ்ட் ப்ரொமோஷன். ஸோ இந்த விஷயங்களை வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு முன்னுக்கு இன்னைக்கு நம்மளோட விஷயங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து ஒரு வீடியோ மூலமா பார்க்கலாம். யார் யாரெல்லாம் இந்த லெவல் அப் பூஸ்ட் ப்ரொமோஷன் வந்து வின் பண்ணிக்கிறாங்க, யார் யாரெல்லாம் இந்த ரைசிங் ஸ்டார் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த ஒரு வீடியோ மூலமா நம்ம பார்க்கலாம். ஓகே. ஓகே, எனக்காக ஒரு 1 மினிட்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. ஓகே, எல்லாருமே பொறுமையா வெயிட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்காக உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கொள்றேன். ஸோ இந்த விஷயங்கள், அதாவது இப்போ நம்ம யார் யாரெல்லாம் இந்தந்த விஷயங்கள், அதாவது ரைசிங் ஸ்டார் அப்படின்ற லெவலப் பூஸ்ட் ப்ரொமோஷன் வந்து யார் யாரெல்லாம் வின் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத ஒரு சின்ன வீடியோ மூலமா பார்த்தோம். ஸோ இந்த ரைசிங் ஸ்டார் அப்படின்றதுன்னா என்ன? நிறைய பேருக்கு இப்போ வந்திருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ரைசிங் ஸ்டார் இருந்துச்சுன்னா என்ன, லெவலப் பூஸ்ட் ப்ரொமோஷன் இருந்துச்சுன்னா என்ன, அதை அச்சீவ்மெண்ட் பண்ணி கொள்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ மார்னிங்ல இருந்து குரூப்ல வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு நான் இன்கம் எடுத்திருக்கிறேன், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கிற ரைசிங் ஸ்டார் அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு அப்படி நிறைய டீலர்ஸ் வந்து உங்களோட பேசியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி, அதாவது இந்த ரைசிங் ஸ்டார் இண்டஸ்ட்ரினா என்ன, இதை நீங்க எப்படி அச்சீவ்மெண்ட் பண்ணி கொள்றது, இதை ப்ரொமோட் பண்ணது யாரு அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு தரத்துக்கு இப்ப நாம வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ அதை வந்து உங்களுக்கு தர போறது நான் இல்ல. உண்மைக்குமே இந்த லெவலப் பூஸ்ட் ப்ரொமோஷன் உருவாகிறதுக்கான ரீசனா இருக்கிற ஒரு பர்சன் தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு இது சம்பந்தமான சில டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு தர போறாங்க. அவங்களும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
இன்றைக்கு வந்து நம்மட குரூப்ல, அதாவது நம்மட லெவல பூஸ்ட் ப்ரொமோஷன்ல இருக்கிற ஒரு ஸ்டாரான இந்த ரைசிங் ஸ்டாரை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டா அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற பர்சன். அது மட்டும் இல்லாம இங்கனைக்கு இருக்கிற நிறைய பேருக்கும் கூட அவங்க வந்து ஒரு லீடரா இருக்கிறாங்க. பர்சனலா மட்டும் இல்லாம பிசினஸ்லயும் கூட நம்மட மேனேஜ்மெண்ட் டீம்ல வந்து ரொம்ப ஒரு பெரிய, நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பர்சன் தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு இது சம்பந்தமான நிறைய டீட்டெயில்ஸ் தர போறாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு இது சம்பந்தமான நிறைய டீட்டெயில்ஸ் தரத்துக்காக நான் வெல்கம் பண்றவங்களோட நேம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மிஸ் ஃபாத்திமா ரிலாயா. இவங்க வந்து ஒரு டீச் பண்றவங்க. அது மட்டும் இல்லாம நிறைய சோசியல் ஒர்க் பண்ணிக்கொண்டு இந்த பிசினஸை இப்போதைக்கு ஒரு பார்ட் டைமா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா இவங்க பார்ட் டைமா இதை செஞ்சாலுமே அவங்களோட பர்சனல் லைஃப், பர்சனல் ஒர்க்கை வந்து பார்ட் டைமா வச்சுக்கிட்டு இப்போ இதை ஃபுல் டைமா இதுக்கு வந்து ஒரு பெரிய எஃபர்ட் ஒன்று போட்டுக்கொண்டு எங்களை மட்டும் இல்லாம இதுல டவுன் லைனஸ் அப் லைனஸ் என்று இல்லாம எங்களை எல்லாத்தையுமே கைட் பண்ணி கொண்டு போற ஒரு மிஸ் ஒருத்தவங்க. ஸோ அவங்களோட நீங்க பேசும்பொழுது இந்த பிசினஸ்ல உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இதுக்கான ரீசன் என்ன, இந்த லெவல்ல பூஸ்ட் ப்ரொமோஷன் உண்டாக்குனதுக்கான ரீசன் என்ன, அதுல நீங்க அடுத்தடுத்து என்ன மாதிரி செஞ்சு கொண்டு போகணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்றதுக்காக நான் வெல்கம் பண்றேன். வெல்கம் மிஸ் ஃபாத்திமா ரிலாயா. Jazakallah khairan, sir. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Very good evening to everyone. Alhamdulillah, இன்னைக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு டே. தேர்ட் மந்த் கம்ப்ளீட் பண்ணின ரைஸ் ட்ரிபிள் கம்பெனிக்கு நான் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இன்னும் மேலும் மேலும் பரக்கத், அவங்களோட ஹாப்பினஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே அதிகரிக்கணுமே நான் வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இதே மாதிரி எங்களே நம்பி இங்க வந்து இருக்கிற மெம்பர்ஸ் ஜஸ்ட் அவங்களோட சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்டால வந்தாலும் அவங்களோட லாஸ்ட் மட்டும் அவங்களோட ட்ரீம்ஸ் வந்து எவ்வளோ அச்சீவ் பண்ணதுக்கு இயலுமோ அந்த அளவுக்கு வந்து அச்சீவ்மெண்ட் செய்யறதுக்கு வந்து நாங்க ஃபுல்லா ஹெல்ப் பண்ணுவோம். எங்களோட டீம் அப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஸோ எந்த பயமும் இல்லாம ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு சொன்னா அன்னோன் பர்சனை வந்து நம்பி இங்க ஒரு 2000 போட்டுட்டு ஏதாவது ஒரு ட்ரீம்ல வந்து இருக்கிறீங்க எல்லாரும். ஸோ ரைஸ் ட்ரிபிள் கம்பெனின்னு சொன்னா எல்லாத்துக்குமே ஒரு புதிய நேம். ஜஸ்ட் ஸ்டார்டிங் கம்பெனி 3 months. பட் ஏதோ ஒரு நம்பிக்கையில வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கீழே டவுன்லைனர்ஸ் நீங்க வந்து என்கரேஜ் பண்ணி அச்சீவ்மெண்ட் பண்ண வைக்கிறீங்க. ஸோ இதுதான் வந்து ரைஸ் ட்ரிபிள் கம்பெனியோட நேம் growth. உங்களோட கையில இருக்குது. ஸோ எந்த இடத்துலையும் நீங்க எந்த கேரியர்ல ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு உங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து அப்ரிசியேஷன் வேணும். இது இல்லாட்டி வந்து எவ்வளவு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் இல்லாட்டி அதுல வந்து உங்களுக்கு எவ்வளவு ஒர்க் பண்றோம் நாங்க எதுவுமே இல்லையே, எந்த ஒரு போனஸும் இல்லையே, இப்படி ஒரு ஃபெட்டப் கொண்டு வரும். ஸோ இதுக்கு லீடர்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா மெம்பர்ஸுக்கும் வந்து நாங்க ஈக்குவலா வந்து இதுல வந்து நாங்க அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி அதுக்கு போற உங்களுக்கு கேஷ் போனஸ் இருக்குது. லெவல் அப் பூஸ்ட்ல வந்து இந்த ஸ்பெஷல் நாங்க இது வந்து டிஸ்கஸ் பண்ணி மேனேஜ்மெண்ட் போர்ட் டிஸ்கஸ் பண்ணி இது வந்து எடுத்தது காரணமே வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு தரது தான். இதை ஒரு ஒர்க்ல ஜாயின் பண்ணினோம், எவ்வளோ நீங்கள் பண்ணிருப்பீங்க, எவ்வளோ ஆன்லைன் பண்ணிருப்பீங்க, பட் உங்களுக்கு இந்த ஒரு ரெக்கக்னிஷன் ஒன்று கிடைக்காதுன்னு. அது வந்து ரொம்ப கஷ்டம் ரெக்கக்னைஸ் ஒன்று கிடைக்கிறது. பட் இன்னைக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு லீடரா வந்து இருக்கீங்க சார். நான் வந்து ரைசிங் ஸ்டார் லீடர், நான் வந்து இந்த லெவல் அப்ளைக்கிறேன் நீங்க சொல்றதே வந்து உங்களுக்கு ஒரு பெருமை எடுத்தேன். அதுல உங்களோட பேரோட தான் அந்த டைட்டிலும் இருக்க போகுது லாங் லாஸ்ட் மட்டும். ஸோ வந்து நாங்கள் பார்ப்போம் உங்களுக்கு வந்து எப்படி எப்படி டைட்டில்ஸ் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ல கிடைக்க போகுது, எந்தெந்த லெவல்ல கிடைக்க போகுது, நீங்க என்ன அச்சீவ்மெண்ட் பண்ண என்ன டைட்டில் உங்களுக்கு ரிசீவ் பண்ண போறீங்க, இல்லை நாங்க வந்து அது பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து இப்ப இந்த 3 monthsல நிறைய மெம்பர்ஸ் அச்சீவ் பண்ணது. இப்ப ரிம்சான் சார் உங்களுக்கு வந்து வீடியோ அது ப்ளே பண்ணி காட்டினாரு. ரைசிங் ஸ்டார் ஸோ இந்த ரைசிங் ஸ்டார் வந்து இந்த அச்சீவ்மெண்ட் எப்படி பண்றது, எதனால இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது இது பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஜஸ்ட் 2000 பே பண்ணி இதுல ஒர்க் பண்றீங்க. 2000ல வந்து உங்களுக்கு தெரியும் 4 மெம்பர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா மெம்பர்ஷிப் எடுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒன் டைம் உங்களுக்கு
பேமெண்ட்ஸ் கிடைக்குது. ரைட், நீங்க பேமெண்ட் ரிசீவ் பண்ணீங்க வந்து உங்களுக்கு ஒன் டைம் ஒன்லி 4 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணலாம். சரி, உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் நீங்க இங்க எடுத்த போறோம், அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம். இந்த மாதிரி 4000ல நீங்க இன்கம் 5 டைம்ஸ் எடுக்கணும். ரைட், 2000 இன்வெஸ்ட் பண்ணி நீங்க 4000ல இன்கம் 5 டைம்ஸ் எடுத்தா வந்து உங்களுக்கு வந்து ரைசிங் ஸ்டார் உங்களோட லெவல் அப் பூஸ்டர் உங்களுக்கு உங்களோட அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். ரைட், அப்போ ரைசிங் ஸ்டார் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஜாயின் ஆகி 2000ல இன்வெஸ்ட் பண்ணி ஜாயின் ஆகி 5 டைம்ஸ் நீங்க வந்து இன்கம் எடுத்தா அது உங்களோட ரைசிங் ஸ்டார் அச்சீவ்மெண்ட். அப்புறம் உங்களோட நேமுக்கு பின்னால இந்த நேரம் உங்களோட ரைசிங் ஸ்டார் தான். உங்களோட இப்போ ஜூம் மீட்டிங் நீங்க வரணும் சரி, உங்களோட நேமுக்கு பின்னால உங்களோட ரைசிங் ஸ்டார் உங்களுக்கு உங்களோட டைட்டில போட்டுக்கொள்ளலாம். ரைட், செகண்ட் அச்சீவ்மெண்ட் வந்து ப்ளூமிங் ஸ்டார். ப்ளூமிங் ஸ்டார் என்னன்னு பார்த்தா இது வந்து ஒரே ஆளுக்கு வந்து நாங்க டைட்டில் கொடுக்குறோம் இல்லை. நீங்க அச்சீவ்மெண்ட் பண்ணினீங்களா உங்களோட குரூப்பை நீங்க பார்க்கணும். நீங்க அச்சீவ் பண்றேன்னு சொன்னா நீங்க ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா 5 டைம்ஸ் அச்சீவ்மெண்ட் சொன்னா நல்ல ஒரு இன்கம் வந்து எடுத்துட்டீங்க. ரைட், நீங்க இன்கம் எடுத்தா போதுமா? உங்களை நம்பி வந்து உங்களோட மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னா அப்ப நீங்க உங்களோட லீடர்ஷிப்ல நீங்க உங்களோட மெம்பர்ஸுக்கு வந்து என்ன செய்ய போறீங்க, அச்சீவ் பண்ண போறீங்க. அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்கம் சார் எடுத்து வைக்க போறீங்க. ஸோ அதே மாதிரி அவங்களோட 10 மெம்பர்ஸுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு ப்ளூமிங் ஸ்டார் அச்சீவ்மெண்ட் பண்ண போறீங்க. உங்களுக்கு கீழே 10 மெம்பர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணி அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்தாங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ப்ளூமிங் ஸ்டார் டைட்டில் கிடைக்க போகுது. ரைட், இப்ப ரைசிங் ஸ்டார் ப்ளூமிங் ஸ்டார் ரெண்டும் உங்களுக்கு கிளியர் என்று விளங்குது. உங்களுக்கு ஏதாவது கிளியர் இல்லாட்டி சாட் பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு கொஸ்டின் பண்ணலாம். ரைட், தேர்ட் அச்சீவ்மெண்ட் என்னன்னு சொன்னா பிரீமியம் ஸ்டார். பிரீமியம் ஸ்டார் என்று சொன்னா எங்களுக்கு செகண்ட் கேட்டகரி 5000 இன்வெஸ்ட்மெண்ட். 2000 இன்வெஸ்ட்மெண்ட் கூட 5000 இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. நீங்க 2000ல நீங்க 5 டைம்ஸ் இன்கம் எடுத்துட்டீங்க. ஸோ 5000 உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட 5000 உங்களோட இன்கம் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ண போறீங்க. வேற ஒரு நோக்கத்துக்கும் இல்லை. உங்களோட இன்கம் 2000 4000 வந்து உங்களுக்கு வந்து 10,000 மாற போகுது இன்கம். ஸோ 5000 நீங்க எடுத்தீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து நீங்க 5000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி 3 மெம்பர்ஸ் 5000 இன்வெஸ்ட்மெண்ட்ல 3 மெம்பர்ஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க பிரீமியம் ஸ்டார் அச்சீவ் பண்ண போறீங்க. ஓகே, உங்களோட ஃபோர்த் லெவல் அப் பூஸ்ட் வந்து 2000ல 10 மெம்பர்ஸ் அவங்க இன்கம் எடுத்திருக்கணும். 2000ல 10 மெம்பர்ஸ் இன்கம் எடுத்துக்கணும். அதே மாதிரி 5000ல 5 மெம்பர்ஸ் இன்கம் எடுத்துக்கணும். இது உங்களோட குரூப், உங்களோட வந்து டவுன் லைனர்ஸ். ரைட், நீங்க மெம்பரா இருந்து நீங்க 2000 இன்வெஸ்ட் பண்ணிக்கணும், 5000 இன்வெஸ்ட் பண்ணிக்கணும், நீங்க ஒரு லீடர். பட் உங்களுக்கு கீழே 10 மெம்பர்ஸ் அண்ட் 2000ல அண்ட் 5 மெம்பர்ஸ் 5000ல அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கணும். அவங்களோட இன்கம் எடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திருக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு எக்ஸிகூட்டிவ் ஸ்டார் டைட்டில் கிடைக்க போகுது. ரைட், நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் சூப்பர் லீடர். சூப்பர் லீடர் யாருன்னு சொன்னா நான் இப்ப சொன்னது ரைசிங் ஸ்டார், ப்ளூமிங் ஸ்டார், பிரீமியம் ஸ்டார், எக்ஸிகூட்டிவ் ஸ்டார். இது எல்லாத்துலயும் வந்து 5 ரைசிங் ஸ்டார், 4 ப்ளூமிங் ஸ்டார், 3 பிரீமியம் ஸ்டார், 2 எக்ஸிகூட்டிவ் ஸ்டார் யார் உருவாக்குறீங்களோ, யாரு டூப்ளிகேட் பண்றீங்களோ அவங்க வந்து சூப்பர் லீடரா மாறுவாங்க. உங்களுக்கு சூப்பர் லீடர் டைட்டில் கிடைக்க போகுது. ஸோ இந்த டைட்டில்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் சர்டிஃபிகேட்ஸும் தருவோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த டைட்டில வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன்லயும் சரி, நாங்க முன்னுக்கு ஃபார்வர்ட்ல வரைக்கிற ஃபங்க்ஷனும் சரி, எல்லா இடத்துல வந்து உங்களுக்கு இந்த டைட்டிலோடய உங்களோட நேமை யூஸ் பண்ணலாம் ரைஸ் ட்ரிபிள் கம்பெனில. ரைட், நெக்ஸ்ட் வந்து இது வந்து தான் சர்ப்ரைசிங் ஒன். ஸோ ஆஃப்டர் 5 சூப்பர் லீடரும் ஆகிட்டீங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? அது வந்து 5 டைட்டில்ஸும் முடிஞ்ச போறோம் உங்களோட 6th டைட்டில் இருந்து 10th டைட்டில் மட்டும் உங்களுக்கு வந்து சர்ப்ரைசிங்கான போனஸ், கேஷ் போனஸ் ப்ரைஸஸ் எல்லாமே இருக்குது. ரைட், நாங்கள் வந்து அது 6th லெவல் ஆஃப் பூஸ்ட் நாங்கள் யார் ஸ்டார்ட் பண்ணோமோ அதுலேருந்து நாங்கள் வந்து அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து அவங்கள அனௌன்ஸ் பண்ணுவோம். அது காட்டிலும் நீங்கள் வந்தது எங்களுக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்குது. அது ஸோ ரொம்ப வந்து எங்களுக்கு ஆர்வமா இருக்குது. அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் மட்டும் போயிட்டு பார்க்கணும், அதுக்காக எங்களுக்கு என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குதுண்டு. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்றோம். ஸோ இல்லாம இங்க வந்துக்கிற மெம்பர்ஸ்
ஹார்ட் ஒர்க் பண்ண ஃபர்ஸ்ட் டேல வந்து இன்கம் எடுத்தவங்க இருக்கிறாங்க 2000ல. இதே மாதிரி 5 டேஸ்லயும் இன்கம் எடுத்து ரைசிங் ஸ்டார் ஆகலாம். ஸோ உங்களோட அச்சீவ்மெண்ட் உங்களோட கையில தான் ஹார்ட் ஒர்க் தான் இருக்குது. ஸோ இல்லை கிளியர்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தால் chat பாக்ஸ்ல உங்களோட கொஸ்டின்ஸ் போடலாம். நாங்கள் ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கிறோம். ஜஸாக்கல்லா ஹைர் ரிம்சான் சார். மிஸ் நான் பேசுறது விளங்குதா உங்களுக்கு? ஓகே, விளங்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு வந்து இப்ப பேசின மிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஸ்டாரை வந்து, அதாவது லெவலபோஸ் ப்ரொமோஷன்ல இருக்கிற இந்த ரைசிங் ஸ்டார் அப்படின்ற விஷயத்த, அது மட்டும் இல்லாம ப்ளூமிங் ஸ்டார், பிரீமியர் ஸ்டார், எக்ஸிகியூட்டிவ் ஸ்டார், இந்த சூப்பர் லீடர் அப்படின்ற விஷயங்களை வந்து எப்படி நீங்க வந்து அச்சீவ்மெண்ட் பண்றது அப்படின்ற விஷயத்த வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னுமே உங்களுக்கு தெரியாது இதுல யார் யாரு இது வரைக்கும் ஏர்னிங் எடுத்திருக்கிறாங்க, அதாவது இந்தந்த விஷயங்களை யார் யார் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாது. ஓகேயா? ஸோ மறுக இது வந்து நான் உங்களுக்கு சம்மரியா சொல்றேன். நம்மட கம்பெனி எதனால இந்த லெவல் பூஸ்ட் ப்ரொமோஷன் வந்து உங்களுக்கு தாராங்க அப்படின்னு சொன்னா, கம்பெனிக்கு வர லாபத்தை பங்காளர்களாகிய உங்கள் எல்லோருக்குமே அது வந்து பகிர்ந்தளிக்கப்பட வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்மட கம்பெனி வந்து இந்த லெவல் பூஸ்ட் ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ரீசன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்மட கம்பெனிக்கு உண்மைக்குமே மாஷால்னு சொல்லி நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து கொண்டிருக்குது. ஏன்னா நம்மட வந்து ஹலாலான லீகலான நிறைய ஃபியூச்சர் விஷயங்களை வந்து நம்ம கருதி கொண்டு நம்ம வந்து இந்த பிசினஸை செய்யறதுனால நிறைய விஷயங்கள் வந்து நம்மள வந்து அறிஞ்சு கொண்டிருக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ரீசனான பர்சன் வந்து யாரு? நீங்க எல்லாருமே தானே. ஸோ உங்களுக்கு வந்து நம்மளோட கம்பெனியோட லாபத்தை பகிர்ந்தளிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மிஸ் ஃபாத்திமா ரிலாயா அப்படின்ற ஒருத்தவங்க தான் இப்ப உங்களோட பேசினவங்க. அவங்க தான் இந்த லெவல் பூஸ்ட் ப்ரொமோஷன் அப்படின்ற விஷயத்த வந்து கிளியர் பண்ணினாங்க. ஸோ அவங்க தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்காக இந்த விஷயத்த வந்து இப்படி ஒரு விஷயத்த கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சது அவங்க தான். ஸோ அதுக்கு எக்ஸெப்ட் பண்ணி இந்த விஷயத்த நம்ம செய்யலாம் அப்படின்றதுக்கான அப்ரூவல் கொடுத்தது வந்து நம்மளோட கம்பெனியோட ஃபவுண்டர் மிஸ் ஃபாத்திமா நசீமி. ஸோ அவங்க வந்து இது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் வந்து இதுக்கு பிறகு உங்களுக்கு தருவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த ரைசிங் ஸ்டார் அப்படின்ற விஷயத்த இது வரைக்கும் யார் யாரெல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க, ஸோ அவங்களோட சில விஷயங்கள், அவங்களுடைய ஃபீட்பேக், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க இப்போ நம்ம ஷேர் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கு முன்னுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு குட்டி பிரேக், அதாவது இப்போ இந்த ஜூம் வந்து எண்ட் ஆகிடும். ஸோ எல்லாருமே உடனடியாக குயிக்கா இதே லிங்க்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா எகைன் ஜாயின் ஆகலாம். அப்படி ஜாயின் ஆகும் பொழுது உங்களுக்கான இன்னும் நிறைய டீடைல்ஸ் வந்து நம்ம தரதுக்கு ரெடியா இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம அடுத்து நீங்க எப்படி இந்த ரைசிங் ஸ்டாரை அச்சீவ்மெண்ட் பண்றது, இந்த ரைசிங் ஸ்டார் அச்சீவ்மெண்ட் பண்ணதுங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்க தர போறீங்க, சம்டைம் மெடலா இருக்கலாம், சர்டிபிகேட்டா இருக்கலாம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து உங்களுக்கு தரது ரெடியா இருக்கிறோம். ஸோ அந்தந்த விஷயங்கள் இல்லாம நீங்க வந்து சரியான முறையில் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் சொன்னா அகைன் கண்டிப்பா இதே லிங்க்ல ஜாயின் ஆகுங்க. ஓகே, ஜஸாக்கல்லாஹ்.